கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உயிர்மீட்சி நேரம் வழியாக இந்த செய்தியை கொடுக்க தேவன் தந்த கிருபைகளுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். ஜெபித்து தாங்கும்படி உங்களை நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இந்த செய்தி அதிகமாக நான் பாரப்பட்டேன், ஜெபித்தேன். பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகள் 4-5 தான், டீனேஜு வாலிப பிள்ளைகள் எல்லோரும் இப்போ ஸ்கூல் போகக்கூடிய பிள்ளைகள், காலேஜ் போகிற பிள்ளைகள், புதிதாக வேலைகளுக்கு இணைந்து கடந்து செல்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒரு பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் பிள்ளைகள் இதை கேட்குறாங்கன்னு நான் சொல்லலை. நீங்கள் கேட்குற நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இதை நீங்கள் பதித்து வைத்து உங்கள் பேர பிள்ளைகள் 4-5 தான், உங்கள் வாலிப பிள்ளைகள் 4-5 தான், எல்லாருக்கும் கொஞ்சம் நீங்கள் பகிர்ந்து கொடுங்க. பிள்ளைகளுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும்னு நான் விசுவாசித்து நான் சொல்கிறேன். தானியேலின் புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம். தானியேல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு வந்த ஒரு வாலிபர்களிலே ஒரு வாலிபன் என்று வேதத்திலே நாம் பார்க்க முடியும். இந்த தானியேலின் புஸ்தகத்தில் இந்த தானியேல் பாபிலோனுக்கு வந்த நேரத்தில் ஒரு 10 வாலிபர்களை அவங்க செலக்ட் பண்ணி அவர்களுக்கு நல்ல போஜனம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே அந்த பிரதானிகளுக்கு ராஜா கட்டளையிடுகிறார். ஆனால் இந்த தானியேல் அவங்க சேர்ந்தவங்க எங்களுக்கு சாதாரண காய்கறிகளை மட்டும் தந்தால் போதும், காய்கள் பழங்கள் இப்படி தந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அங்கே பார்க்குறோம். தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்குறோம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவிண்டத்தில் வேண்டிக் கொண்டான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கிறார். ராஜாவின் போஜனத்தை உண்பதினாலே எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது, ஒருவேளை போஜனத்தை மற்ற தெய்வங்களுக்கு முன்பாக படைத்து கொண்டு கொடுப்பார்கள் என்று நினைத்திருக்கலாம். 2வது, ராஜா உட்கொள்ளுகிற அந்த திராட்சை ரசம் அது போதையை கொண்டு வரலாம். எப்படியும் இந்த போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று சொல்லி ஒரு நல்ல தீர்மானம் எடுப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இதுபோல் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை குடும்ப வாழ்க்கை நடத்தலாம், இல்லாவிட்டால் ஸ்கூல் போகிற பிள்ளைகள், காலேஜ் போகிற பிள்ளைகள், ஹையர் ஸ்டடிக்கு போகிற பிள்ளைகள், வேலை வாய்ப்புக்கு போகிற பிள்ளைகள், நீங்கள் போகிறதுக்கு முந்தி வீட்டில் அமர்ந்து ஆண்டவருடைய சன்னிதானத்தில் பாரத்தோடு ஜெபித்து ஒரு நல்ல தீர்மானம், நான் கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பேன், இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான பிள்ளையாய் நடப்பேன், ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. நிறைய பிள்ளைகள் மொபைலை பார்த்து அவங்க வித்தியாசமாய் வாழ்ந்து வராங்க. படிப்பில் முன்னேற முடியலை. போக போக இளம் வாலிபத்தை அடையும் போது தவறான பாதையில் கடந்து போகிறாங்க. நிறைய பிள்ளைகள் ஆழம் தெரியாமல் காலை விட்டு இந்த குளத்துக்கிட்ட போகும்போது, குளிக்க போகும்போது ஆழம் தெரியாமல் காலை போடுவாங்களாம். அது இழுத்துரும். உலகம் எப்படிப்பட்ட உலகங்கிறது அநேகருக்கு தெரியல. சொல்லப்போனால் குடும்ப தலைவிகளுக்கும் கூட தெரியல, குடும்ப தலைவர்களுக்கும் தெரியல.
அன்பானவர்களே, ரொம்ப ஜாக்கிரதையாய் வாழ வேண்டிய காலமாயிற்று. ரொம்பவே ஜாக்கிரதையாய் வாழ வேண்டிய காலமாயிற்று. கடந்த நாளிலும் கூட ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன். எப்படியாவது தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி கணவன் வெளிநாட்டுக்கு போகும்போது இங்கே விட்டு போன மனைவி தவறான தொடர்பு கொண்டு அங்கே ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதை படிக்கும்போது எனக்கு கஷ்டமாக இருந்தது. அப்போது குடும்ப தலைவன் தலைவிகளுக்கும் எப்படி வாழணும்னு தெரியல. குடும்பத்தை நடத்த வேண்டும் என்றால் நல்ல தீர்மானம் எடுக்க வேண்டும். நானும் என் கணவனும், நானும் என் மனைவியும், எங்களுக்கு பிறந்த பிள்ளைகளும் நினைக்க வேண்டும். நானும் என் பெற்றோரும், ஸ்கூலுக்கு போனால் டீச்சர்ஸ், காலேஜுக்கு போனால் அங்கே உள்ள ப்ரொஃபஸர்ஸ், வேலைகளுக்கு போனால் உயர் அதிகாரிகள், எல்லாருடைய அந்த இடங்களிலே செல்லும்போது நல்ல பாதுகாப்பு, பரிசுத்தமான சிந்தை தேவையாக இருக்கிறது. இன்றைக்கு படிக்கிற பிள்ளைகள் கையில் எல்லாம் பெரிய பெரிய மொபைல். அதை தொட்டால் அதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நல்லதை மட்டும் யார் எடுத்துகிட்டு போகிறா? நல்லதை மட்டும் யார் பார்க்குறா? கெட்டதை தான் பார்க்குறாங்க. எப்படி படிப்பில் முன்னேற முடியும்? நல்ல தீர்மானம் எடுங்க. தேவையில்லாமல் நான் மொபைலை கிண்டிகிட்டு இருக்க மாட்டேன், தேவையில்லாமல் மொபைலில் அந்த கேம் விளையாட மாட்டேன். பணம் போகுதில்ல, எத்தனையோ பெற்றோருடைய பேங்க் பணம் காலியாக இருக்குல்ல, ரம்மியா என்னெல்லாமோ விளையாட்டு விளையாடி. நல்ல தீர்மானம் எடுங்க. படிக்கிற பிள்ளைகள் கூட நல்ல தீர்மானம். பாருங்கள், தானியேல் இவ்வளோ ஒரு ஒரு நல்ல சூழ்நிலையில் இருந்த பிறகும் கூட நல்ல ஒரு தீர்மானம். ராஜாவுடைய அரண்மனையில் நல்ல ஆகாரம் சாப்பிட்டா என்ன, திராட்சரசம் குடித்தா என்ன, யார் பார்க்க போகிறா? அவங்க தான் முக்கியமான பதவியில் இருப்பாங்களே. ஆனால் அப்படி இல்லை. நான் இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு வேலையில் அமர்ந்திருந்தாலும் என்னை என் தேவனாகிய கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நான் அவருக்கு உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும். அந்த எண்ணத்தோடு அவர் வாழ்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நல்ல தீர்மானம் எடுங்க. தானியேலை போல ஒரு நல்ல தீர்மானம் எடுத்து ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாக நீங்கள் வாழுங்க. இனி இந்த தானியேலின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது சுருக்கமாக சொல்கிறேன். அங்கே பெல்சாத்சார் என்ற ராஜா அவங்களுடைய குடும்பங்களோடு அங்கே குடித்து, அங்கே வெறித்து, அவங்க மனம் போல அவங்க இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த நேரத்தில் பாருங்க, 5:4 அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பாருங்க, குடிக்கிறவங்களுக்கு மதி இல்லை. யாரை புகழ வேண்டும், யாருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் தெரியல. அந்த நேரத்தில் அந்த ராஜாவுக்கு கண்களிலே பட்ட ஒன்று. 5வது வசனம், அந்நேரத்திலே மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனையின் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிற்று. எழுதின அந்த கையுறுப்பை ராஜா கண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ அவருக்கு குழப்பமாயிற்று. ஒரு கையுறுப்பு, ஒரு விரல் அந்த சுவரிலே எழுதியதே, அது என்ன எழுத்துன்னு அவருக்கு தெரியல. அங்கே தேசத்தில் உள்ள எல்லா ஜோசியர்களையும் கல்தேயர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் எல்லாரையும் அழைக்கிறாங்க.
யாருக்கு அந்த எழுத்து என்னன்னு வாசிக்கவே தெரியல. இப்போ ராஜாவுக்கு பயங்கர கலக்கம், என்ன செய்யணே தெரியல. அந்த நேரத்தில் அந்த ராஜாத்தி வந்து சொல்கிறாங்க, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, உமது நினைவுகள் உம்மை கலங்க பண்ணவும் உமது முகம் வேறுபடவும் வேண்டியதில்லை. வேண்டியதில்லை. காரணம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இருக்கிறது, உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கொத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத் நேச்சர் என்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோசியருக்கும் கல்தேயருக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் அதிபதியாக வைத்தார். ராஜாவினால் பெல்சாத்சார் என்னும் பெயரிடப்பட்ட அந்த தானியேலுக்குள் சொப்பனங்களை வியார்த்தி பண்ணுகிறதும் புதை பொருட்களை வெளிப்படுத்துகிறதும் கருகலானவைகளை தெளிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டென்று காணப்பட்டது. இப்போதும் தானியேல் அழைக்கப்படட்டும், அவன் அர்த்தத்தை வெளிப்படுத்துவான் என்றார். அன்பானவர்களை பாருங்க, அந்த ராஜாத்தி அந்த தானியேலை குறித்து சொல்லுகிறார். உம்முடைய பிதாவின் நாட்களில் விவேகமும் உள்ள தேவர்களில் ஞானத்துக்கொத்த ஞானம் அந்த தானியேலுக்கு இருக்கிறது என்று அங்கே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஞானம் எப்படி கிடைக்கிறது? நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, அந்த பொறுப்பான அந்த பதவியில் அவர் வந்த பிறகு ஒரு நல்ல தீர்மானம் எடுத்து ராஜாவின் போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்றெல்லாம் அவர் தன்னுடைய இருதயத்திலே அவர் பதித்து கொண்டனால கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவருக்கு இருந்தது, தானியேலுக்குள் இருந்தது. ஆகையினால தான் கர்த்தர் இவ்வளோ பெரிய ஞானத்தை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஞானம் இல்லையேன்ட்டு வருத்தப்படுறீங்கல்ல, எங்கள் பிள்ளைகளுக்கு ஞானம் இல்லை. ஆண்டவரிடத்தில் கேளுங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் பட்சபாதமின்றி கொடுக்கிறவருமாகிய கர்த்தரிடத்திலே கேட்க கடவன் என்றிருக்கிறது. அவர் தருவார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தாலே ஞானம் தானாகவே வரும். அன்பானவர்களே பாருங்க, இவ்வளோ பெரிய ஒரு தேசத்தில் பாபிலோனில் இந்த தானியேல் இந்த அர்த்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஞானம் பெற்றவனாக, அப்போ தேவநாமம் எப்படி உயரும், ஆசீர்வதிக்கப்படும் பாருங்க. இன்றைக்கு ஆண்டோடைய பிள்ளைகள், நீங்கள் போகிற ஸ்கூலானாலும் காலேஜானாலும் வேலை ஸ்தலமானாலும் ஞானமாக இருங்க. ஞானம் எப்படி வருது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஒருவேளை பெற்றோர் வீட்டில் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேறு எங்கேயாவது இருப்பாங்க. நீங்கள் போகிற பாதை, நீங்கள் படிக்கிற இடம், அதில் யார் காணாவிட்டால், என் பெற்றோர் காணாவிட்டாலும் கர்த்தர் என்னை காண்கிறார். கர்த்தர் என்னை பார்த்துட்டே இருக்கார். நான் பாவம் செய்யக்கூடாது, நான் தப்பு பண்ணக்கூடாது, நான் போதை பொருளுக்கு அடிமையாகக்கூடாது, குடி வெறிக்கு அடிமையாகக்கூடாது, களவு செய்யக்கூடாது, திருடக்கூடாது. இப்படியெல்லாம் நீங்கள் நல்ல தீர்மானம் எடுத்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ்வீர்கள் என்றால் தேவ ஞானம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதற்கு சந்தேகமே இல்லை. ஆகையினால ஆண்டவர் தானியேலை ஆசீர்வதித்திருக்கிறார். தானியேல்
1:20 கூட பார்த்தால் சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் 10 மடங்கு சமர்த்தர்களாக கண்டார்களாம். 10 மடங்கு. எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம்! அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், ஜீவனுள்ள ஆண்டவருக்கு ஒரு பயப்படுகிற ஒரு பயம் இருந்தாலே ஞானம் தானாக வரும். ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பார். அன்பானுள்ள கர்த்தருக்கு பிரியமாக வாழ உங்களை நீங்கள் அர்ப்பணித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் ஏற்ற காலங்களில் உங்களை உயர்த்தி உங்களை பலப்படுத்துவார். அது மட்டும் இல்லை, நீதிமொழிகள் 14:27 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் என்று சொல்லியிருக்கிறது. ஜீவ ஊற்று மரண கண்ணிகளுக்கு. சில நேரங்களில் தவறுதலாக சில காரியங்களில் தலையிட வேண்டியது வந்துடும், தவறுதலாட்டு. அப்படி வந்தாலும் கூட கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளை தேவன் மரண கண்ணிகளுக்கு தப்புவிக்கிறார். இன்னும் நாம் பார்த்தால் சங்கீதம் 115:13 கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பானவர்களே, நீங்கள் முயற்சி பண்ணுங்க. எங்கே போனாலும் நான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உள்ளவனாக நான் வாழ்வேன். நல்ல தீர்மானத்தோடு நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். ஆண்டவர் நிச்சயமாக படிப்புக்கான ஞானத்தை தருவார். நல்ல படிப்பதற்கான நல்ல சிந்தையை தருவார். நல்ல கிருபையை தருவார். நீங்கள் முயற்சி பண்ணுங்க. நீதிமொழிகள் 21:31 பார்க்கும்போது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லிப்பார். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஜெயம் தருகிறவர் ஆண்டவர். ஜெயத்தை தருகிறவர் ஆண்டவர். அவர் கைவிடாமல் நடத்துகிற ஒரு தேவன். ஆகையினால அவரை நீங்கள் சார்ந்து கொள்ளுங்கள். ஒரு பாடல் இருக்கிறது, குதிரை யுத்த நாள் ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாள் ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாயுவேன், மதிலை தாண்டிடுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாயுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமன் பானுள்ளே, ஜெயம் கர்த்தரால் வரும். நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, நல்ல தீர்மானம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அடுத்தது 3வது பாருங்க, நீதிமொழிகள் 22:4 தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். என்ன அருமையான வசனம்! தாழ்மை. இன்றைக்கு ஒரு வேலை ஸ்தலத்துக்கு போன பிறகு தாழ்மை இல்லை. ஆண்டவர் உங்களை உயர்த்தி வைத்த தெய்வமாக இருக்கிறார். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும். ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். அதிசயமான ஆண்டவர், அற்புதமாய் நடத்துகிற தேவன். இன்னும் பார்க்கும்போது அந்த நீதிமொழிகள் 22:5 மாறுபாடு உள்ளவனுடைய வழியிலே முள்ளுகளும் கண்ணிகளும் உண்டு, தன் ஆத்மாவை காக்கிறவன் அவைகளுக்கு தூரமாய் விலகி போவான். மாறுபாடு உள்ளவனுடைய வழியிலே என்ன உண்டு? முள்ளு, கண்ணி, பிரச்சனை, மரண கண்ணி, என்னெல்லாம் நடக்கு.
அன்பாதவர்களே, பெற்றோர் இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக. அடுத்தது பாருங்க, நீதிமொழிகள் 22:6 பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். அப்போ பெற்றோருடைய கடமை, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, போதித்து நடத்து. அதற்கு மேலாக வேதத்தை வாசிக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே நான் உன்னை நடத்துவேன் என்று சொல்லுகிறார். போதித்து நடத்துகிற தேவன். அதே போல பெற்றோரும் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, முதிர் வயதிலும் விடாதிருப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அருமையான வேத பகுதி. அன்பானுள்ளே, தொடர்ந்து இந்த தானியேலை பற்றி நம்ம பார்த்தால், அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியினாலே, அவருக்குள்ளே ஒரு விசேஷித்த பரிசுத்த ஆவி இருந்தபடியினாலே அவரை குற்றம் சுமத்த ஒருவராலும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. ஆகையினால எல்லா பிரதானிகளும் அவர் மேலே குற்றம் சுமத்துவதற்கு நிறைய பாடுபட்டாங்க. ராஜாவை தவிர ஒரு மாதம் எந்த ஒரு தெய்வத்துக்கு நேராக கையெடுக்கக்கூடாது. ஏன்னா அது ஒன்றில் மட்டும்தான் தானியேலை குற்றப்படுத்த முடியும். வேறு ஒரு குற்றமும் அவரை கண்டுபிடிக்க முடியாது. நல்ல அந்த பிரதானிகள் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லா பிரதானிகளுக்கும் மேற்பட்டவனாய் காணப்பட்டார் தானியேல். இப்போ ராஜாட்ட போய் நல்ல தூண்டி விட்டுட்டாங்க. ராஜாவுடைய முத்திரை மோதிரத்தினால் கூட அங்கே உறுதியாக்கப்பட்டு விட்டது, ராஜாவை தவிர ஒரு மாதம் அளவும் எந்த ஒரு தெய்வத்தையும் கும்பிடக்கூடாதுன்னு. இவர் தெரியல. பார்த்தா தானியேல் தான் எப்போதும் செய்து வந்தது போல எருசலேமின் பலகணிகளை திறந்து 3 வேளையும் அவர் என்ன செய்கிறார்? தேவனை நோக்கி வேண்டுகிறார். இதை பார்த்த பிரதானிகள் ஒரு மாதம் அளவும் காத்திருந்து ராஜாவிடத்தில் சொல்கிறாங்க, ராஜாவே, உம்மை தவிர யாரையும் கும்பிடக்கூடாதுன்னு சொன்னால் இந்த தானியேல் என்பவர் உங்களை அவமதித்து விட்டார், உம்மை ஆராதிக்கலை, உம்மை கும்பிடலைன்ட்டு. அப்போது அவரை அந்த சட்டத்துக்கு கீழ்ப்படியாதவர்களை சிங்க கபியில் போடணும்னு அந்த உறுதி செய்யப்பட்டிருந்தது. இப்போ தானியேலை சிங்க கபியில் போட போகிறாங்க. போட்ட பிறகும் தானியேலுடைய விசுவாசம் என்ன செய்தது? அவரை சிங்கக்கபியில் இருந்து கூட அவரை பாதுகாத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பானவர்களே, தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று பார்க்கிறோம். இதனாலே சிங்கக்கபியில போடப்பட்டார். இருந்தாலும் அவருடைய விசுவாசம் 6:23 அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிடச் சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டார். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியினால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அல்லேலூயா. நம்ம ஒரு வசனம் வாசித்தோம்ல, கர்த்தருக்கு பயப்படும்போது மரண கண்ணிகளுக்கு விலகலாம். நீதிமொழிகள் 14:27 நம்ம வாசித்தோம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். பாருங்க, சிங்க கபியில் போடப்பட்ட தானியேலை அந்த சிங்கம் ஒரு நிமிஷம் பீறி போடும், ஆனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். ஆண்டவர் தப்புவிக்கிறவர், காக்கிறவர். அப்போ முதலாவது
நல்ல தீர்மானம் எடுக்கணும். நல்ல தீர்மானம் எடுக்கணும். நான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உள்ளவனாய், பயம் உள்ளவளாய் நான் ஜீவிப்பேன் என்று நல்ல தீர்மானம் எடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிப்பா. ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரப்பா. ஒரு நல்ல தீர்மானம் எடுத்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆண்டவரே எவ்வளோ ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருகிறது, ஜெயத்தை தருகிறது. ஆண்டவரே, கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தானியேலின் காரியம் ஜெயமாய் முடிந்தது போல எங்கள் பிள்ளைகள் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ்ந்து இந்த ஜெயத்தை கண்டுகொள்ளத்தக்கதாக கிருபை தாரும். எங்களை முற்றிலும் தாழ்த்தி தருகிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன்.